எழுத்தாளர் முனியாண்டி எழுதிய மூலி புத்தக வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்றுள்ள தோழர் பி பாலகிருஷ்ணன் துறைத் தலைவர் அவர்களே, முன்னிலை வகித்திருக்கும் மக்கள் மருத்துவர் கா பால்சாமி மாவட்ட செயலாளர் செயற்குழு அவர்களே, தோழர் மு தனலட்சுமி துணை செயலாளர் அவர்களே, துவக்குரை ஆற்றியுள்ள கவிஞர் லட்சுமிகாந்தன் மாவட்ட செயலாளர் அவர்களே, நூலை வெளியிட்டு பேச உள்ள எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் மாநில குழு செயற்குழு உறுப்பினர்களே மற்றும் நூலை பெற்றுக்கொண்டு அமர்ந்துள்ள பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைத்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு முனியாண்டி அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால், நானும் அவரும் ஒரே பாலிடெக்னிக்கில் படித்தவர்கள். ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து இந்த அளவிற்கு ஒரு நூல் வெளியிடுற அளவிற்கு அவர் வளர்ந்துள்ளார் என்றால் அதற்கு முக்கிய காரணம் இந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் என்பது ஆணித்தரமாக நான் கூறுவேன். ஏனென்றால் இந்த மேடையில் நான் பேசுகிறேன் என்றால் அதற்கு முக்கிய காரணமும் இந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம். ஒரு நாள் நான் பள்ளியில் அமர்ந்திருக்கும் பொழுது நித்யானந்த் சார் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யுங்கள் என்று கேட்டார். நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது அவர் இதே போலதான் நீங்கள் ஒரு வாழ்த்துரை வழங்க வேண்டும் என்று கூறினார். நம்ம நித்யானந்தன் சொன்ன மாதிரி எனக்கு பேச தெரியாது, அதனால எனக்கு வாழ்த்துரை வழங்க முடியாது அப்படின்னு சொன்னேன். இல்லை, நீங்கள் பேசித்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னார். சொன்ன பிறகு நான் அப்புறம் ஆஃபீஸில் உட்காந்து யோசிக்கையில், சரி நம்ம வாழ்த்துறை வழங்கணும்னா ஏதாவது பேசணுமே அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அந்த புத்தகத்தையே எடுத்தேன். ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து அதில் வாழ்த்துறை எடுக்கக்கூடிய கருத்துக்களை எடுக்க வேண்டும் என்று அப்பொழுதுதான் புத்தகத்தை எடுத்து வாசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியது இந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம். அதிலிருந்து இப்பொழுது இந்த மேடையில் நான் இன்னும் நீங்கள் காமன் நேரம் பேசினா கூட பேசிக்கிட்டே இருக்கேன். அந்த அளவுக்கு என்னை வளர்த்தது இந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கம். அதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் முனியாண்டி சார் சொல்ற அண்ணனை பற்றி சொல்லணும்னா, நான் பாலிடெக்னிக்கில் ஃபர்ஸ்ட் இயர் வரும்போது அவர் 3வது வருஷம் வெளியேறுவார். அப்பொழுது அவர் எளிமையாக மிகவும் எப்படி அமைதியாக உட்காந்துருக்காரோ அந்த மாதிரி தான் அமைதியாக உட்காந்துருப்பாரு. பஸ்ஸில் நாங்கள் போயிட்டு வரையிலையும் அவர் ஒரு சிந்தனையிலேயே தான் இருப்பார். ஜன்னல் ஓரமாக உட்காந்து என்ன சிந்திச்சாருன்னா இப்போ தான் தெரியுது. ஒரு புத்தகத்தை எவ்வாறு எழுத வேண்டும் என்பதை மனதில் கொண்டு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதேபோல் இந்த இடத்தை நான் கொடுத்ததை என் அனுபவபூர்வமாக எனக்கு உணர்ந்தது நான் ஒரு நிகழ்வில் தான். நான் ஒரு பர்னிச்சர் கடை, தயாரிப்பு பர்னிச்சர் கடை நடத்தி கொண்டிருக்கிறேன். அதில் ஒருவர் என்கிட்ட பீரோ வாங்கினார். வாங்கிட்டு அவர்கிட்ட கேட்ட கேள்வி, சார் இந்த முனியாண்டி சார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். ஆமாம், அவருக்கு தெரியும், என்னுடைய பாலிடெக்னிக்கில் படிச்சிருந்தா அப்படின்னு. ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் ஒரு புத்தகம் வெளியிடுறாரு, அது உங்கள் பள்ளியில் தான் நடைபெறுகிறது என்பது எனக்கு மிகவும் சந்தோஷம். நானும் கண்டிப்பாக இந்த நிகழ்வுக்கு வருவேன் என்று சொன்னார். அவர் வந்திருக்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. அவர் சொன்ன வார்த்தை அதுதான், ஒரு எளிய சமுதாயத்தைச் சேர்ந்த வரை இந்த அளவிற்கு நீங்கள் மேலே கொண்டு சொல்வதற்கு மிகவும் நன்றி, நீங்கள் இடம் கொடுத்ததற்கும் மிகவும் நன்றி என்று கூறினார். அப்பொழுதுதான் நான் உணர்ந்தது, நாம் கொடுக்கப்பட்ட இடம் என்பது எவ்வளவு தூரம் மக்களிடம் சென்றுள்ளது என்பதை அறிந்து கொண்டேன். அதேபோல் எளிய மக்களின் செயல்களை வெளியே கொண்டு வருவதுதான் ஒரு கால சிறந்த ஒரு அமைப்பினுடைய வேலை என்றால் அது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம். அந்த வகையில் திரு முனியாண்டி அவர்களை
இவ்வளவு தூரம் சிறப்பாக இவ்வளவு கூட்டம் வரும் நானும் எதிர்பார்க்கவில்லை. அதற்கு முதற்கண் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இங்கு இந்த எனக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கிறவங்களை பார்த்தா அவ்வளவு பேருமே ஒரு சேவை மனப்பான்மையுடன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பெரியமாளிகை சார் வந்திருக்காங்க, அருள் அவங்க வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வத்திராப்பு பகுதியில் எவ்வளவு தூரம் இந்த புத்தகத்தை எவ்வாறு படிக்க வேண்டும், சுந்தரமாளிகை சார்லாம் இந்த புத்தக வெளியீட்டு விழா நான் கலந்து கொள்ள முடியல, வேறு நிகழ்ச்சி இருந்ததுனால அங்கே வர முடியல. ஆனால் அவருடைய அந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது ஏன் கலந்து கொள்ள முடியல நம்மளால் அதுக்கு வருத்தம் தான் நான் பட வேண்டியது. அவ்வளவு சிறப்பாக இருந்தது. அதற்கு முதல் இடையில் உள்ள புத்தகங்கள் பக்கங்களை கண்ணீரால் வாசிக்காதே, புன்னகையால் வாசியுங்கள். நீங்கள் ஒரு புத்தகத்தை தொடுகிற போது நீங்கள் அதில் ஒரு பெரிய அனுபவத்தை பெறுகிறீர்கள். அதேபோல் கடைசி வரை நம்பிக்கையை இழக்காதே, ஏனென்றால் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி அதில் எழுதப்பட்டிருக்கும். சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் இல்லை, சாதித்தவன் எல்லாம் சோதனைகளை கடந்தவன் தான். அந்த வகையில் நம்முடைய திரு முனியாண்டி அவர்கள் சோதனையெல்லாம் கடந்து இன்று சாதனை படைத்துள்ளார். ஆயிரம் ஆயிரம் கருத்துக்கள் உள்ளிருப்பினும் மூடிக்கொண்டு அமைதியாக இருப்பது புத்தகங்கள். உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அதுபோல மனதிற்கு பயிற்சி புத்தக வாசிப்பு என்று கூறி இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் கோயிலில் சாமி கும்பிடும் பொழுது மட்டும் நீ இந்து